ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சனாஸ் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்குறோம் அப்படின்னா, வாங்க ஒரு அருமையான ஈவினிங் ஸ்நாக்ஸ் சிறுதானிய கம்பு கொழுக்கட்டை, கார கொழுக்கட்டை. அதாவது இனிப்பு போடாமல் காரமாக உள்ளது. இதுக்கு நான் கம்பு மாவு எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் நார்மலாக கம்பை வறுத்துட்டு மிக்சியில் அரைச்சி சலித்து எடுத்து வச்சுக்கலாம். நான் ஆல்ரெடி காய வச்சு சலித்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா 1 கப் மாவு எடுத்து வச்சுருக்கேன். எண்ணெய் காய வச்சுருக்கேன். கடுகு உளுத்தம் பருப்பு, சீரகம், கடலைப்பருப்பு, வரமிளகாய், கருவேப்பிலை போட்டுக்கோங்க. அண்ட் தென் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையுமே நல்லா பொரிய விட்டுருங்க. பொரிஞ்சு வந்துடட்டும். பொரிஞ்சு வர்றதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா, நம்ம 1 கப் மாவு எடுத்துருக்கோம் இல்லையா, ஸோ 1/2 கப் எடுத்துக்கோங்க தண்ணி. ஏன்னா நம்ம மாவை விட அதிகமாக அதில் தண்ணி எடுக்கக்கூடாது, கூழ் மாதிரி ஆயிரும். ஜஸ்ட்டு ஒரு பிரட்டிட்டு இந்த ஹீட்டோடு நம்ம உருட்டி வைக்க போகிறோம், அவ்வளோதான். ஸோ இது கூடவே நான் சால்ட் ஆட் பண்ணிட்டேன். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ கட்டிப்படாமல் நல்லா கிண்டி எடுத்துக்கோங்க. கட்டிப்படாமல் நல்லா மாவு பதத்துக்கு நல்லா கிண்டி எடுத்துக்கோங்க. கிண்டி எடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, நல்லா ஆற வச்சுருங்க. ஆறிடட்டும். இது கூடவே தேங்காய் பூவை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி தேங்காய் பூ ஆட் பண்ணலை, ஆட் பண்ணிக்கலாம். நம்ம தண்ணி தொட்டு பார்த்தோம் அப்படின்னா கையில் ஒட்டாது, அதுதான் பதம். ஸோ நல்லா ஆறினோன்னே இந்த மாதிரி உருண்டை கொழுக்கட்டை மாதிரி பிடிச்சி இட்லி சட்டியில் நம்ம வச்சு ஆவி போக நல்லா வேக வச்சு எடுத்துருங்க. ஸோ இவ்வளோதாங்க. ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும், ஸ்பாஞ்சியாக இருக்கும், மாவு மாதிரி இருக்காது. நம்ம நார்மலாக பச்சரிசி மாவு கொழுக்கட்டை செய்கிறதுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் நீங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். இது மாதிரி ஹெல்த்தியான ரெசிபிஸ் எல்லாம் நம்மளோட சேனலில் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி